வெல்கம் டு ராவணா ஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு கரண்ட் அஃபயர்ஸ் ரேபிட் ஃபயர் கம்பைலேஷனோட தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த 13 கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னு சொல்லலாம், இல்லை ஒரு எக்ஸாம்ஸில் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்னு சொல்லலாம். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் 2024-25 நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்களா, இந்த கரண்ட் அஃபயர்ஸ் உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த 2 மாதமாக நடந்த எல்லா ஈவெண்ட்ஸையுமே கம்பைல் பண்ணி ஒரு சிங்கிள் வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம ரேபிட் ஃபயர் ஃபார்மட் எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல்ல கொஷின் இருக்கும், அப்புறம் 10 செகண்ட்ஸ் டைமர் இருக்கும், அப்புறம் ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். ஸோ இந்த கொஷின்ஸ்க்கு நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டீங்க, அதாவது பிஃபோர் நான் ஆன்சர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா மட்டும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சீரீஸ் இருக்குது. டெய்லி மண்டே கரண்ட் அஃபேர்ஸ், டியூஸ்டே ஹிஸ்ட்ரி, வெனஸ்டே பாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸை நம்ம போட்டுட்ருக்கோம். இது எல்லாமே யூடியூப் ஷார்ட் வீடியோவில் வரும். நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா, உங்கள் கரியரில் பெஸ்ட் டிசிஷனாக இருக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி இந்த டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன், ஹிஸ்ட்ரி ரிவிஷன் அந்த மாதிரி டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே உங்கள் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க உங்கள் ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே செக் பண்ணிக்கோங்க. First question, what is a common toxic substance found in illicitly brewed liquor, அதாவது கள்ளச்சாராயம், that can lead to severe health consequences or death? கள்ளச்சாராயத்தின் மூலமா severe health consequences or death நடக்கிறதுக்கான மெயினான இன்கிரீடியன்ட் அந்த கள்ளச்சாராயத்தில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. வெல்கம் டு ராவணா ஐஎஸ் அகாடமி. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பற்றி பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ எத்தனால். எத்தனால் பார்த்தீங்கன்னா நார்மல் ஆல்கஹாலில் மோஸ்ட் ஆஃப் த பர்சன்டேஜ் எத்தனால் தான் இருக்கு. ஸோ இது நம்மளுடைய ஆன்சர் கிடையாது. அண்ட் ஆப்ஷன் பி மெத்தனால். மெத்தனால் பாய்சனிங்னால தான் கள்ளச்சாராய உயிரிழப்புகளே ஏற்படுது. ஸோ ஆப்ஷன் பி தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். அண்ட் ஆப்ஷன் சி ஃபார்மிப்ரசோல் பார்த்தீங்கன்னா மெத்தனால் பாய்சனிங்கான ரிவர்சல் ட்ரக்கே ஃபார்மிப்ரசோல் தான். கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸாக இருக்கும், ஏன்னா நிறைய பேர் டெத் ஆயிருக்காங்க. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. G7 countries plus which country forms the group G8? ஆப்ஷன் ஏ ரஷ்யா, ஆப்ஷன் பி இந்தியா, ஆப்ஷன் சி கனடா. G7 என்றது எக்கனாமிக்கலி வெல் டெவலப்டு கண்ட்ரிஸ். 1975 இப்படி ஒரு ஆர்கனைசேஷனை ஃபார்ம் பண்ணாங்க. வேர்ல்டு எப்படி முன்னேற்றுறது, எப்படி ஒரு எக்கனாமியை டெவலப் பண்ணுறதுன்றதுக்காக ஃபார்ம் பண்ண ஆர்கனைசேஷன் தான் G8. இதில் இருக்கிற 8வது கண்ட்ரி என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரஷ்யா. 1997 G7 கண்ட்ரிஸோட ரஷ்யா ஜாயின் பண்ணி G8 கண்ட்ரிஸாக மாற்றிருக்காங்க. 2014 ரஷ்யா வந்து யுக்ரைன்லேருந்து கிரீமியாவை அனௌன்ஸ் பண்ண காரணத்தினால G7 கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து ரஷ்யாவை தள்ளி வச்சுட்டாங்க. ஸோ இந்த G8 கண்ட்ரிஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக ஒரு ட்ரிக். G8 கண்ட்ரிஸ் எல்லாமே வேர்ல்டு வாரில் பார்ட்டிசிபேட் பண்ண கண்ட்ரிஸ். லைக் இந்த பக்கம் ஜெர்மனி, இட்டலி, ஜப்பான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா USA, USSR, ஃப்ரான்ஸ், UK, கனடா. வாட் இஸ் த ஷெல்ஃப் லைஃப் ஆஃப் அன் EVM, அதாவது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினோட வாழ்நாள் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி 15. அதாவது EVM எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினோட வாழ்நாள் பார்த்தீங்கன்னா 15 வருஷம். ஸோ அதர் ஃபேக்ட் அபவுட் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஃபஸ்ட்டு 1980 MB அனிஃபா அப்படின்றவங்க இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கேரளாவில் நடந்த எலெக்ஷனில் 1982 தான் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 2000 வோட்ஸ் தான். The first case of Zika virus in India was reported on. So Zika virus ஓட first case இந்தியால எப்போ ரிப்போர்ட் ஆயிருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த क्वेश्चनக்கான கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. வெல்கம் டு ராவணா ஐஎஸ் அகாடமி. இந்த क्वेश्चनக்கான கரெக்டான ஆன்சர் பத்தி பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ 2016 குஜராத்தில் தான் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் ஜிகா வைரஸ்க்கான கேஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. டெங்கு, சிக்கன் குனியா மாதிரி மஸ்கிட்டோனால டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய ஒரு வைரஸ் தான் ஜிகா வைரஸ். அதே ஏடிஸ் மஸ்கிட்டோ, ஏடிஸ் எஜிப்டி, ஏடிஸ் ஆல்பைபிக்டஸ் இந்த மாதிரி மஸ்கிட்டோனால டிரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த மஸ்கிட்டோனால உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. இட் இஸ் நான் ஃபேட்டல். பட் பிரெக்னண்டா இருக்க ஒரு லேடிக்கு இந்த வைரஸ் அஃபெக்ட் ஆச்சுன்னா பிறக்கிற குழந்தைக்கு சின்ன தலை, அதாவது மைக்ரோசெஃபாலி மாதிரி குறைபாடு இருக்கும். இந்த வைரஸை ஃபர்ஸ்ட் உகாண்டாவில தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. உகாண்டால இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட், ஜிகா ஃபாரஸ்டோட நேம் தான் இதுக்கு ஜிகா வைரஸ்னு சொல்லி வச்சிருக்காங்க. Which of the following correctly describes current Indian Army's policy NOK?
நெக்ஸ்ட் ஆஃப் கின். இப்போ ஒருத்தர் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றாருன்னா அவர் இறந்துட்டாருன்னா யாருக்கு அந்த அமௌண்ட் போய் சேரணும்னு ஒரு நாமினி ஃபில் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்தியன் ஆர்மில ஒரு கேடட்டோ ஒரு ஆபீசரோ போய் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்புறமா யாருக்கு இந்த எக்ஸ்கிராஷியா அமௌண்ட் போய் சேரணும் அப்படின்ற டாக்குமெண்ட்டுக்கு பேர் தான் NOK. அதனுடைய கரண்ட் ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதுக்கு ஆப்ஷன் A and ஆப்ஷன் B ரெண்டுமே கரெக்ட். If a cadet or officer joins the army, their parents if alive or guardian become the NOK. இதுவும் கரெக்ட் தான். If a cadet or officer gets married, his or her spouse by default becomes his NOK. So இப்போ ரீசெண்டா கீர்த்தி சக்ரா அவார்டி மிஸ்டர் அனுஷ்மந்த் சிங்கோட பேரண்ட்ஸ் வந்து கீர்த்தி சக்ரா அவங்களோட டாட்டர் இன்ல எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு அவங்க வந்து இப்போ ரீசென்ட்லி மேரிட், அவங்களுக்கு குழந்தையும் இல்ல. சோ இந்தியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் கிட்ட இந்த ஆர்மி பாலிசியை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் கொடுத்திருக்காரு. சோ இது கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். Ozempic drug is used for treating option A type 2 diabetes, option B cardiovascular disease, option C weight management. இதுக்கான கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வெல்கம் டு ராவணா ஐஎஸ் அகாடமி. ஒசம்பிக் ட்ரக் பார்த்தீங்கன்னா டேனிஷ் ஃபார்மா பேஸ்டு ஒரு கம்பெனி வந்து தயாரித்த ஒரு ட்ரக்கு. இது வந்து செமாக்ளூடைட் பேஸ்டு ட்ரக். ஸோ அதனால தான் இது வந்து கார்டியோவாஸ்குலர் டிசீஸையும் இதனால் ட்ரீட் பண்ண முடியுது, டயாபெட்டிஸையும் இதனால் ட்ரீட் பண்ண முடியுது, வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இது யூஸ் ஆகுது. ஸோ ஒசம்பிக் ட்ரக் பார்த்தீங்கன்னா இது மூணையுமே ட்ரீட் பண்ணுது. ஸோ ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் த அபவ். இந்தியன் ரயில்வேஸ் ஹேஸ் இன்ட்ரடியூஸ்டு AI பேஸ்டு டெக்னாலஜி கால்டு டேஷ் டு ப்ரிவெண்ட் எலிஃபென்ட் ஆக்சிடென்ட்ஸ் இன் ரயில்வே ட்ராக்ஸ். இந்த கொஸ்டின் TNPSC Group 4லையும் கேட்டிருந்தாங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வெல்கம் டு ராவணா ஐஎஸ் அகாடமி. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் A கஜராஜ் சுரக்ஷா. இங்கிலீஷில் எலிஃபென்ட் சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்தியாவில் நிறைய ஃபாரஸ்ட் ஏரியா இருக்குது. அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் நிறைய ட்ரெயின்ஸ் போயிட்டு இருக்கு. எலிஃபென்ட்ஸ் கும்பலாவோ இல்லை தனியாவோ வந்து அந்த ரயில்வே ட்ராக்ல மாட்டி ட்ரெயின்ஸில் அடிபட்டு இறந்துடுது. ஸோ இதை தடுக்கிறதுக்காக இண்டிஜினஸாக அதாவது இந்தியா சுயமாக இந்தியன் டெக்னாலஜியை வச்சு கண்டுபிடிச்ச ஒரு டெக்னாலஜி தான் வந்து கஜராஜ் சுரக்ஷா. இது என்ன பண்ணுது அப்படின்னா ரயில்வே ட்ராக்ஸில் ட்ரெயின் போயிட்டு இருக்கப்போ அந்த ட்ராக்ஸை சுற்றி 200 மீட்டருக்குள்ளே ஏதாவது ஒரு எலிஃபென்ட்டோ இல்லை ஒரு குரூப் ஆஃப் எலிஃபென்ட்ஸோ வந்துச்சு அப்படின்னா அதை வந்து முன்னாடியே லோக்கோ பைலட் அதாவது ட்ரெயினோட டிரைவருக்கு வந்து நோட்டிஃபை பண்ணிடும். அதை வச்சு அவர் ட்ரெயினோட ஸ்பீடை வந்து குறைச்சிருவார். இதனால் ஆக்சிடென்ட்ஸை தவிர்க்கலாம். இது ஃபஸ்ட்டு அசாம்லேயும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியா ஃபுல்லியாகவும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. The recent student protest in Bangladesh against the ruling Awami League party are primarily linked to which issue? A. Economic recession, B. Education reform, C. Electoral reform, D. Quota system abolition. இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. வெல்கம் டு ராவணா ஐஎஸ் அகாடமி. இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி கோட்டா சிஸ்டம் அபாலிஷன். அதாவது கவர்மெண்ட் ஜாப்ல 30% ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்காக ரிசர்வ் பண்ணி வச்சிருந்த அந்த கோட்டா சிஸ்டமை அபாலிஷ் பண்ண சொல்லி தான் பங்களாதேஷில் இப்போ ரீசெண்ட் ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட் நடந்துச்சு. அதை பற்றி கம்ப்ளீட்டாக ஒரு 5 மினிட்ஸில் என்டையர் டீட்டெயில்ஸுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் நம்ம சேனல் பேஜ் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது. Welcome to Ravana IAS Academy. The National Disaster Management Authority NDMA is the apex body responsible for disaster management India அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அதாவது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை இந்தியாவில் தலைமை தாங்கிறது NDMAன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் which of the following statements are correctனு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் NDMA is headed by the Prime Minister of India அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டோட தலைவர் வந்து Prime Minister of India. And second statement NDMA comes under Ministry of Home Affairs. ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட். இந்தியாவில் பிரைம் மினிஸ்டருக்கு கீழே தான் எல்லா மினிஸ்டர்ஸும் இருப்பாங்க. அந்த மாதிரி ஹோம் மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் NDMAவோட தலைவர் வந்து பிரதமராக இருக்கார். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதுவுமே கரெக்ட் தான். அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் NDMA is responsible for making guidelines for disaster management. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். NDMA தான் பிளானிங் கைட்லைன்ஸ் ரிகார்டிங் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை இந்தியாவில் பண்ணுறாங்க. ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்
இதுவுமே கரெக்ட் தான். அதாவது ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி ஆர் ஹெட்டட் பை த ரெஸ்பெக்டிவ் சீஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டோட டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியோட தலைவர் தமிழ்நாட்டோட சிஎம் தான். ஸோ இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ரீசன்ட் வயநாடு லேண்ட்ஸ்லைடுக்கு அப்புறம் இந்த 4 பாயிண்ட்டுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். விச் ஸ்பேஸ் ஏஜென்சி லான்ச் த மாஸ் மிஷன் Tianwen-1 அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ நாசா, ஆப்ஷன் பி USA, ஆப்ஷன் சி சைனா, ஆப்ஷன் டி இந்தியாஸ் இஸ்ரோ. இதுக்கான கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. வெல்கம் டு ராவணா ஐஸ் அகாடமி. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பத்தி பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட நாசா. USA வந்து கியூரியாசிட்டி, வைக்கிங், ப்ராஸ்பரஸ் இந்த மாதிரி எல்லாம் நிறைய மாஸ் மிஷன் அனுப்பியிருக்காங்க. பட் Tianwen USA அனுப்பல. அண்ட் ஆப்ஷன் பி யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி பார்த்தீங்கன்னா மாஸ் எக்ஸ்பிரஸ், எக்ஸ்போ மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ் மிஷன் அனுப்பியிருக்காங்க. பட் Tianwen அவங்க அனுப்பல. ஆப்ஷன் சி சைனா நேஷனல் ஸ்பேஸ் ஏஜென்சி தான் Tianwen-1 மாஸ்க் அனுப்பியிருக்காங்க. Which of the following countries has recognized river Ganga as a legal entity அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. வெல்கம் டு ராவணா ஐஸ் அகாடமி. இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் பத்தி பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ இந்தியா. ஸோ 2017 உத்தராகண்ட் ஹைகோர்ட் ரிவர் கங்காவை மட்டும் இல்லாமல் அதனுடைய மெயின் ட்ரிபியூட்டரியான ரிவர் யமுனாவையுமே லீகல் என்டிட்டியாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் அந்த ரிவரை கன்சர்வ் பண்ணுறதுக்காகவும் ஒரு லீகல் என்டிட்டி ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆப்ஷன் பி பூட்டானில் ரிவர் கங்கா ஃப்ளோவே ஆகுறது கிடையாது. சேம் தான் நியூசிலாண்டுக்கும். பட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா நியூசிலாந்து தான் வந்து ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு கிவ் அ லீகல் ஸ்டேட்டஸ் டு அ ரிவர். அவங்களும் 2017 தான் கொடுத்துருக்காங்க. அவங்க வான்கான்வி ரிவருக்கு தான் ஃபர்ஸ்ட் லீகல் ஸ்டேட்டஸை கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ஃபோக்கஸ் ஆஃப் ரீசென்ட்லி இனாகிரேட்டட் நலந்தா யூனிவர்சிட்டி? ஆப்ஷன் ஏ ட்ரெடிஷ்னல் இந்தியன் எஜுகேஷன் மெத்தட்ஸ். அதாவது பழங்கால கல்வி முறையை திருப்பி எடுத்துட்டு வரதுக்காக இந்த யூனிவர்சிட்டியை இனாகிரேட் பண்ணியிருக்காங்களான்னு கேட்குறாங்க. அல்லது ஆப்ஷன் பி நெட் ஜீரோ சஸ்டைனபிள் மாடல் அண்ட் இன்டர்நேஷனல் கொலாபரேஷன். ஸோ இன்டர்நேஷனல் கொலாபரேஷன்லாம் பண்ணி ஒரு வேர்ல்ட் ஸ்டாண்டர்டில் இந்த இன்ஸ்டியூஷனை எடுத்துகிட்டு போக போகிறாங்களா? ஆப்ஷன் பி அது. ஆப்ஷன் சி ப்ரிசர்விங் ஏன்ஷியன்ட் மனுஸ்கிரிப்ட்ஸ். ஒரு லைப்ரரி மாதிரி பழங்கால இந்தியாவோட ஸ்கிரிப்சர்ஸ் அதை எல்லாமே வந்து சேவ் பண்ணி வைக்கிற இடமா இதை இனாகிரேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வெல்கம் டு ராவணா ஐஸ் அகாடமி. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி நெட் ஜீரோ சஸ்டைனபிள் மாடல் அண்ட் இன்டர்நேஷனல் கொலாபரேஷன். உலகம் ஃபுல்லாக இருக்க மக்கள் வந்து இந்தியாவில் நாலந்தா போய் படித்தா நம்ம ரொம்ப நாலேஜோட பீக் அட்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 800 வருஷத்துக்கு முன்னாடியே நம்பினாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நாலேஜின் சிகரம்னே சொல்லலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆன் ரோசி பெலிகன். இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணு. வெல்கம் டு ராவணா ஐஸ் அகாடமி. இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் பத்தி பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் கிரேட் ஒயிட் பெலிகன். ஒயிட் கலர்ல ரொம்ப பெருசா மெஜஸ்டிக்கா இருக்கிறதுனால இதை கிரேட் ஒயிட் பெலிகன் சொல்லுவாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான். ஆப்ஷன் பி இட் இஸ் லிஸ்டட் அஸ் லீஸ்ட் கன்சர்ன் ஆன் IUCN ரெட் லிஸ்ட் ஆஃப் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ். இந்த ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். IUCN வந்து ஒரு ரெட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுல வந்து இந்த ஸ்பீசிஸை லீஸ்ட் கன்சர்ன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி இன்னும் டீடைல்ஸ் வந்து நம்ம கிளாஸஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் ஆப்ஷன் சி இட் இஸ் அ ஃபில்டர் ஃபீடர். எஸ் இதுவுமே கரெக்ட் தான். ஃபில்டர் ஃபீடர் பத்தி ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். என்ன அப்படின்னா தண்ணியை வடிகட்டி தண்ணியில இருக்கிற எல்லா உயிரினங்களையும் சாப்பிடக்கூடிய ஒரு விலங்கு தான் இது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் த அபோவ்.